Hi dear students, welcome to Way to Career YouTube channel. நம்ம paramedical அதாவது nursing, pharmacy, BPT and other allied healthcare courses, GNM nursing and diploma in pharmacy இதே மாதிரி கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்டு வரும். ஓகே, அது எப்போ வரும், எங்கே வரும், எப்படி ஓப்பன் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் வரும், ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல். யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது இந்த ரேங்க் லிஸ்ட் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் இந்த ரேங்க் லிஸ்ட். ஓகே, இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி 10 to 80 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 டேஸ்க்குள்ள ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டுக்கான அந்த ரிசல்ட் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அப்ளிகேஷனுமே 23 அதாவது நேத்தியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே ஆகஸ்ட் செகண்ட் வீக்குக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஆகஸ்ட் செகண்ட் வீக்குக்குள்ள மேக்ஸிமம் அந்த டைம் தான் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகஸ்ட் செகண்ட் வீக்குக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு கூட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எங்கே செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்படி நமக்கு லிங்க் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குமே பிடிஎஃப் லிங்க் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பார்க்க தெரியாதவங்க நம்ம வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபை நம்ம சேனல்லையுமே அப்டேட் பண்ணுவோம். அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் நேம் இருக்குதா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நேம் தெரியல அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது அந்த பிடிஎஃப்ல இருந்துச்சு அப்படின்னா காமிக்கும். ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்கள் நேம் இருக்குதான்னு ப்ராப்பராக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜெனரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். கம்யூனிட்டி கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கட் ஆஃப்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்கள் கட் ஆஃப் பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 or 3 days மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 daysக்குள்ள கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் அதாவது கால அட்டவணை, எப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால அட்டவணை ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரவுண்டு 1க்கு இத்தனை கட் ஆஃப், ரவுண்டு 2க்கு இத்தனை கட் ஆஃப், ரவுண்டு 3க்கு இத்தனை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்குக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் நமக்கான ஃபைனல் ப்ராசஸ். சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் ரிசல்ட் வந்துடும். நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக எவ்வளோக்கு உங்களுக்கு புரியணுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை எல்லாருமே கேதர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், உங்கள் கட் ஆஃப், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படின்னா எப்படி அப்ளிகேஷனுக்கு லிங்க் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்ல போய் உங்கள் நேம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நேம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. மேஜர் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர சும்மாலாம் சின்ன சின்ன ரீசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே போல்டாக இருங்க, ஒரி பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரமே ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது பண்ண கல்வி சார் தகவலுக்கு நிறுங்கள். வெயிட் டு கரியர் யூடியூப் சேனல். நன்றி.